கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருந்திருக்கோம்? திருவாரூர் ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எல்டிபிஎஸ்என் அப்டேட்டும் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் அப்டேட்டும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிரேக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. நேற்று மண்ணை எக்ஸ்பிரஸில் நடந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வாங்க ஒரு நிமிஷம். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம மண்ணை எக்ஸ்பிரஸில் திருவாரூர் வரைக்கும் போயிட்டு திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணி எல்டிபிஎஸ்என் அப்டேட்டும் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் அப்டேட்டும் பார்க்க போகிறோம். இப்போ அரைவ் ஆகிட்டு இருக்க ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் டு சார்லப்பள்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ராமேஸ்வரத்துலேருந்து காலையில் 9:10 எடுப்பாங்க. அடுத்த நாள் ஈவினிங் 5:45 சார்லப்பள்ளி போய் ரீச் ஆகும். இந்த ட்ரெயினை வந்து ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் எல்டிபிஎஸ்என் போயிட்டுருக்கிறதுனால இந்த ட்ரெயினை 10 ஹவர்ஸ் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நேற்று ஈவினிங் 4:45 வர வேண்டிய ட்ரெயின் இன்னைக்கு காலையில் 4:07 தான் வந்திருக்குது. அண்டர்ஸோட பாருங்களேன், கொஞ்சம் ஒரு ஆள் கூட கிடையாது. நம்ம வர அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ரொம்பவே கூட்டமாக தான் எப்போவுமே போயிட்டுருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற மன்னார்குடி மண்ணை எக்ஸ்பிரஸ் சிதம்பரத்துக்கு 3:33 வரும் கைஸ். ஆனால் நான் 2:30 ஸ்டேஷன் வந்துட்டேன். வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வெயிட்டிங் ஹாலில் தான் இருக்கேன். ஓகே கைஸ், மண்ணை எக்ஸ்பிரஸ் வர டைம் ஆயிடுச்சு, வாங்க முன்னாடி போகலாம். Mannai Express from Tambaram to Mannargudi via Mayiladuthurai, Thiruvarur Junction, Needamangalam will arrive shortly on platform number 1. 3:33 வர வேண்டிய ட்ரெயின் 58 மினிட்ஸ் டிலேவோட 4:26 தான் கைஸ் இப்போ உள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்குது. நம்ம ட்ரெயின் விழுப்புரத்துக்கு பிஃபோர் டைமில் தான் கைஸ் வந்திருக்கு. ஆனால் விழுப்புரத்தில் தான் 1.25 மணி நேரத்துக்கு மேலே கிராசிங் போட்டு நிப்பாட்டியிருக்காங்க. விழுப்புரத்துக்கு அப்புறம் நம்ம மண்ணை எக்ஸ்பிரஸுக்கு எந்த ஸ்டாப்பிங் கிடையாது, டேரெக்டாக சிதம்பரம் தான். 85 கிலோமீட்டர்ஸ் இருக்கனால கொஞ்சம் டிலே பிக்கப் பண்ணி 58 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்காங்க. நம்ம மண்ணைக்கு கடலூர் போர்ட் ஜங்ஷன் மட்டும் வச்சு ஸ்டாப்பிங் கொடுக்கலாம். இந்த ட்ரெயின் தான் கடலூரை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிட்டு வர ஒரே ட்ரெயினே தான். விழுப்புரத்துலேருந்து எடுத்தாங்கன்னா அடுத்து டேரெக்டாக சிதம்பரம் தான். அந்த சைடு செம க்ரௌடாக தாங்க இருக்குது. நான் போன தடவை எல்டிபிஎஸ்என் அப்டேட் கொடுக்க வரும்போதும் இந்த மண்ணை எக்ஸ்பிரஸில் செம்ம கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இந்த தடவையும் அப்படி தான் போகணும் போல். அதே 58 மினிட்ஸ் டிலேவோட 4:28 நம்ம சிதம்பரத்துலேருந்து கிளம்பியாச்சு கைஸ். சிதம்பரத்துக்கு அடுத்து இந்த ட்ரெயினுக்கு சீர்காழியெல்லாம் ஹால்ட்டு கிடையாது, டேரெக்டாக மயிலாடுதுறை தான். இந்த ட்ரெயினுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சூப்பர் ஃபாஸ்ட் இல்லை, எக்ஸ்பிரஸ் தான். இது தான் கைஸ் மண்ணை எக்ஸ்பிரஸோட அண்டர்ஸோட நிலமை. இங்கே சிதம்பரத்துலேருந்தே எப்படி இருக்குது, தாம்பரத்துலேருந்துலாம் எப்படி இருந்திருக்குன்னே தெரில. இந்த மண்ணை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி திருவாரூர் டு காரைக்குடிக்கு எல்டிபிஎஸ்என் அப்டேட் பார்க்கணுன்னா அன்றைக்கி சிவராத்திரி தான். 1 hour 1 minute டிலேவோட 5:14 நம்ம மயிலாடுதுறை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். அடுத்து வாங்க திருவாரூர் ஜங்ஷனில் பார்க்கலாம். மயிலாடுதுறையிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இங்கே பேரளம் ஜங்ஷனில் ஒரு 20 நிமிஷம் நின்றுட்டுருக்கோம். எந்த ட்ரெயினுக்காகனா திருவாரூர் டு விழுப்புரம் பேசஞ்சருக்காக நின்றுட்டுருக்கோம். அதை விட்டுட்டு தான் நம்ம போகணும். அவ்வளோதான் மக்கள், கஷ்டப்பட்டு 6:08 திருவாரூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. வாங்க வேகமாக போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு 5th பிளாட்ஃபார்ம் போய் ஆகணும். இன்றைக்கி ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க கைஸ். ஒரு வழியாக லாங் க்யூலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ தான் ஓவர் பிரிட்ஜில் நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். சரி, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தமே இங்கே வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு மெதுவாக டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம்னு நினச்சா மண்ணை எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி 1 hour டிலேவாக வந்தது பார்த்தாலும் இப்போ 1.5 மணி நேரம் டிலேவாக வந்திருக்கான். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நல்ல வேலை இப்போவாச்சும் வந்து இல்லைன்னா நம்ம திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரை மிஸ் பண்ணியிருப்போம். போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கோம். நம்ம திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரை இன்றைக்கி WDP 4D லோக்கோமோட்டிவ் தான் இன்றைக்கி லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. இந்த லோக்கோ தான் டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ்லேயே உள்ள பவர்ஃபுல் லோக்கோமோட்டிவ். எனக்கு இந்த லோக்கோவை ரொம்ப பிடிக்கும் கைஸ். உங்கள் யாருக்கெல்லாம் WDP 4D ரொம்ப பிடிக்கும் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் சீட்டு ஃபில் ஆகிடுச்சு, அதனால் நம்ம பின்னாடி போக போகிறோம். இந்த ட்ரெயினில் 10 அண்டர்சவுட் கோச்சும் 2 SLRDயும் இருக்குது. டோட்டலாக 12 கோச் இருக்குது. நம்ம திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் 6:25 ஆன் டைமில் கிளம்பிடுச்சு கைஸ். இதுக்கு அடுத்த ஹால்ட்டு வந்து நமக்கு மாங்குடி மாவூர் ரோடு 2 ஸ்டேஷன் இருக்குது. அந்த 2 ஸ்டேஷனுமே லெஃப்ட் சைடு தான் வரும், ஏன்னா சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷனு. என்னால் இப்போ சுத்தமாக சீட்டை விட்டு எந்திரிக்க விட முடியல கைஸ், அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே சீட்டில் உட்காந்து தான் கைஸ் கவர் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி இந்த பேசஞ்சர் 2 டைம் ட்ரை பண்ணி 2 டைம் எல்டிபிஎஸ்என் அப்டேட் கொடுத்துருக்கோம். திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி எல்டிபிஎஸ்என் அப்டேட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அது உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்ட்ரெச்சுக்குள்ளே வர்றது இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம், அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா செம டயர்டாக இருக்குது கைஸ். நேற்று ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இன்றைக்கி தான் கைஸ் வீட்டுக்கு போயிட்டு தூங்கணும். அதனால் கோச்சிக்காதீங்க, நான் திருத்துறைப்பூண்டிலேருந்து கவர் பண்ணுறேன். முடிஞ்சால் திருநெல்வேலிக்காவிலையும் எடுக்கலாம், ஏன்னா அது 2 பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன் தான் அந்த சைடும் வரும். இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் திருத்துறைப்பூண்டி டு பட்டுக்கோட்டை எல்டிபிஎஸ்என் அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒர்க்கு போயிட்டுருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்படி போனால் மட்டும்தான் நான் காரைக்குடி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். அப்படி எந்த ஒர்க்கும் இல்லைன்னா நான் பேராவரணி வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா இந்த ட்ரெயினில் நான் காரைக்குடி வரைக்கும் போயிட்டேன்னா காரைக்குடி போகிறதுக்கு எப்படி 9 மணிக்கு மேலே ஆயிரும்.
அப்புறம் இங்கே காரைக்குடியிலேருந்து அறந்தாங்கிக்கு பஸ்ஸில் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். அப்புறம் அறந்தாங்கிலேருந்து பேராவூரணி வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். டோட்டலாக 3 ஹவர்ஸ் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக தூங்காமல் கஷ்டப்பட்டு வந்துகிட்ருக்கோம். அதனால் இன்னும் 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் நான் பேராவூரணி வரைக்குமே ட்ராவல் பண்ணுறேன் கைஸ். பேராவூரணியை தாண்டி எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன். ரைட் சைடில் தஞ்சாவூர் லைனில் பார்த்தீங்களா, நமக்கு முன்னாடி வேப் 7 போயிட்டுருக்குல்ல, அந்த வேப் 7 வந்து காரைக்கால் டு எஸ்எம்ஐடி பெங்களூர் எக்ஸ்பிரஸோடது. அந்த ட்ரெயின் காரைக்கால்லேருந்து நாகப்பட்டினம் வழியாக திருவாரூர் வந்து இங்கே லோக்கல் ரிவர்சல் எடுத்து அப்புறமா மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் வழியாக போகும். அங்கே கடலூர்லேயும் இந்த ட்ரெயினுக்கு லோக்கல் ரிவர்சல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் விருதாச்சலம் போயிடும். விருதாச்சலம்லேயும் இந்த ட்ரெயினுக்கு லோக்கல் ரிவர்சல் இருக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெயின் சேலம், ஒசூர் வழியாக பெங்களூர் போய் ரீச் ஆகும். இந்த ட்ரெயினுக்கு தாங்க 3 இடத்துல லோக்கல் ரிவர்சல் இருக்குது. இப்போ இந்த வேப் 7 இன்ஜின் வந்து ட்ராக்கோட எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப அடுத்த ட்ராக்கில் வந்து முன்னாடி போயிட்டு அதே மாதிரி முன்னாடி ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி அப்புறம் அந்த ட்ரெயினில் வந்து ஜாயின் பண்ணும். இந்த ப்ராசஸுக்கு எப்படியும் எப்போதுமே 20 to 25 மினிட்ஸ் ஆகும். அதனால தான் எப்போதுமே எல்லா ட்ரெயினுக்கும் லோக்கல் ரிவர்சல் இருக்க இடத்துல ஸ்லாக் டைம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை வச்சு டிலே வராமல் மேனேஜ் பண்ணிடுவாங்க. இன்ஜின் திரும்புறதை பார்க்கலாம் பார்த்தா நம்ம ட்ரெயின் வேகமாக டைவர்ட் ஆகுது. நம்ம காரைக்குடியிலேருந்து லெஃப்ட் சைடில் டைவர்ட் ஆகிரும். ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து நீடாமங்கலம், தஞ்சாவூர் லைனு. அவ்வளோதான் கைஸ், நம்ம டைவர்ட் ஆகிட்டோம். இன்ஜின் திரும்புறதை பார்க்க முடியாது, ஏன்னா இன்னும் ஃபுல்லாகவே அதோட எண்டுக்கு போகலை. இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம WDP-4D ட்ரை கலர் லோக்கோமோட்டிவ் நிற்கிது பாருங்கள், செம்ம அழகாக இருக்குல்ல. அப்படியே இந்தியன் ஃப்ளாக் மாதிரியே இருக்கும் கைஸ், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாம்பன் இனாகரேஷன் அப்போ 2 ட்ரை கலர் லோக்கோமோட்டிவ் ரெடி பண்ணாங்கல்ல, அதில் ஒன்று தான் கைஸ் இது. எனக்கு என்ன ஒரு கஷ்டமாக தோணுது அப்படின்னா, இங்கே திருவாரூர் டு காரைக்குடி லைனில் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் இருந்துச்சுன்னா வேறு டைமிங்கில் ஒரு ட்ரெயினையாச்சும் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த மார்னிங் 6:25 இந்த காரைக்குடி பேசஞ்சர் மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனாக இருக்கனால தான் மண்ணை எக்ஸ்பிரஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. இதோட எனக்கு வந்து இந்த திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் 3வது விலாகு. போன திருவாரூர் டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் விலாக் வந்து நான் February 8 அன்றைக்கி பண்ணியிருந்தேன் கைஸ். அந்த ஸ்னோஃபாலோட சன்ரைஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் வியூஸ் எல்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. அந்த விலாகில் வந்து நான் எல்லா ஸ்டேஷனையுமே கவர் பண்ணியிருந்தேன் கைஸ். இதே லெஃப்ட் சைடில் ஒருத்தர், ரைட் சைடில் ஒருத்தர், எல்லா இடத்துக்கும் போய் கவர் பண்ணேன். இந்த டைம் அப்படி கவர் பண்ண முடியல, ஏன்னா வந்து செம்ம டயர்டாக இருக்குது. மண்ணை எக்ஸ்பிரஸில் நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன். சென்னையிலேருந்தும் சரி, விழுப்புரத்துலேருந்தும் சரி, அப்புறம் கடலூர்லேருந்தும் சரி, சிதம்பரத்துலேருந்தும் சரி, மயிலாடுதுறையிலேருந்தும் சரி, திருவாரூர் வந்து இந்த திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரை பிடிக்க நிறைய பேர் வராங்க. மண்ணை எக்ஸ்பிரஸ் எப்போதுமே திருவாரூர் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக எப்படி ஆயிருங்க கைஸ், அண்டர்சர்வ்டு, ஸ்லீப்பர் எல்லாருமே இறங்கிடுவாங்க கைஸ். நான் பார்த்துருக்கேன். திருவாரூர்லேருந்து மண்ணை எக்ஸ்பிரஸ் போகும்போது அப்படியே ஃப்ரீயாக எம்டியாக போகும் கைஸ், நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம வரும்போது தான் அப்படி இருக்க மாட்டேங்குது. மண்ணை எக்ஸ்பிரஸ் இவ்வளோ கூட்டமாக வர்றதை குறைக்கணுன்னா இந்த திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரை ஒன்று மயிலாடுதுறை வரைக்குமோ இல்லை விழுப்புரம் வரைக்குமோ எக்ஸ்டெண்ட் பண்ண தான் கைஸ் முடியும். அட்லீஸ்ட் மயிலாடுதுறை வரைக்குமாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே திருவாரூர் வந்து இந்த ட்ரெயினை பிடிக்கணுன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இந்த மண்ணை எக்ஸ்பிரஸில் வந்து தான் இதை பிடிச்சாகணும். அப்படி இல்லை இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையிலேருந்து ரன் ஆகுதுன்னா சென்னையிலேருந்து ஏகப்பட்ட ட்ரெயின் மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. சென்னையிலேருந்து ஈவினிங் 3:30 கிளம்புற தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்லேருந்து நைட்டு போட் மெயில் வரைக்கும் ஃபுல்லாக எல்லா ட்ரெயினுமே இந்த ரூட்டில் தான் ரன் ஆகுது. இதில் மக்கள் எந்த ட்ரெயினை வேணால் சூஸ் பண்ணி வந்துக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடு எங்கேருந்து வேணுனாலும் மயிலாடுதுறைக்கு ஈஸியாக வந்துடலாம். திருவாரூர் வரத்துக்கு இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி மிட் நைட்டில் காரைக்கால் கம்மன் எக்ஸ்பிரஸ் வருவான். அதுவும் யாருக்குமே செட் ஆகாது. நைட்லலாம் மிட் நைட் டைம்லலாம் யாருமே ட்ரெயினில் வந்து ஏற மாட்டாங்க. நம்ம தான் இந்த மாதிரி ஃபுல்லாக தூங்காமல் முடிச்சிருந்து வர்றோன்னா எல்லாருமே அப்படி வருவாங்க. இந்த ட்ரெயினை மயிலாடுதுறை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். மக்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு 1 நிமிஷம் டிலேவோட 6:49 நம்ம திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டிக்கு முன்னாடி இன்னும் 3 ஸ்டேஷன் இருக்குது. அம்மனூர், அலட்டம்பாடி, மணலி, இந்த 3 ஸ்டேஷனுமே வந்து லெஃப்ட் சைடு தாங்க பிளாட்ஃபார்மு. இந்த 3 ஸ்டேஷன்ஸையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம திருத்துறைப்பூண்டியிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். எப்போதுமே என்னால் இந்த வியூவை மறக்கவே முடியாது கைஸ். நான் February 8 அன்றைக்கி வரும்போது இங்கே ஹெவி ஸ்னோஃபாலில் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடமே அப்படியே ஃபாகியாக செம்மையாக இருந்துச்சு கைஸ். இதே மாதிரி அப்போவுமே இந்த வயலில் நெல் தான் கைஸ் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போவுமே அழகாக இருக்குது. கவர் பண்ண வேணாம் தான் கைஸ் நினச்சேன், இருந்தாலும் மனசு வரல. ஒரு 1 நிமிஷம் டிலேவோட 6:51 நம்ம அம்மனூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதே 1 நிமிஷம் டிலேவோட நம்ம 6:55 அலட்டம்பாடி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ்.
நம்ம டெல்டா சைடு வந்துட்டாலே இதே மாதிரி தாங்க பசுமையாக இருக்கும் எப்போதுமே. இதை பார்த்து ரசிங்க. அடுத்து நம்ம திருப்பண்டியில் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் டிலேவோட 6:59க்கு நம்ம மணலி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். இதுக்கடுத்து நமக்கு திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் தான் கைஸ். திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி ஆல்ரெடி கவர் பண்ணது தான். இந்த தடவை கவர் பண்ணலான்னு கோச்சிக்காதீங்க. இப்போ தான் கைஸ் நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஒயரிங் வந்து இங்கே ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 2 லைனுக்கு கனெக்ட் பண்ணல. ஏன்னா அது கோச்சுக்குள்ளது, அது இன்னும் லேட்டாக தான் பண்ணுவாங்க. இது வரைக்கும் February 8 அன்றைக்கி போன விழாவில் நம்ம சூப்பராக பார்த்துருந்தோம். இன்றைக்கி July 26, 2025 சாட்டர்டே அன்றைக்கி இந்த பிளாக்கோட மெயின் எய்ம் திருத்துறைப்பூண்டி டு பட்டுக்கோட்டை. இதில் உள்ள எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் எங்கெங்கே ஊனியிருக்காங்க, எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் இதோட சேர்த்து அதிரம்பட்டினம் பேராவூர்னி பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கையும் பார்க்கலாம் கைஸ். நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு 1 நிமிஷம் ஏர்லியாக 7:05க்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ஆக்சுவலாக ஷெட்யூல்டு டைம் 7:06 தான். 7:06க்கு வந்து 7:08க்கு எடுக்கணும். இப்போ நம்ம 7:05க்கு வந்துட்டோம். இருந்தாலும் 7:08க்கு தான் டிபார்ச்சர். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே ட்ரெய்லர் தான். இங்கேருந்து டிபார்ட் ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கு மெயின் பிக்சர். என்ன ஆகுதுன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து கரெக்டாக ஒரு 5 மாதம் ஆகுது. இந்த 5 மாதத்தில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் முன்னாடி என்ன நினைத்தேன்னா, இந்த பேசஞ்சரில் அடிக்கடி வந்து அப்பப்போ என்னென்ன ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த பேசஞ்சரில் வரதுக்கு நமக்கு கம்ஃபர்ட் சுத்தமாக இல்லை கைஸ். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தால் மட்டும்தான் மண்டே எக்ஸ்பிரஸில் வந்து வர முடியும். இது எப்போவாச்சும் ஒரு தடவை தான் செய்ய முடியும். இன்றைக்கி வந்தது எனக்கு பெரிய விஷயம். நான் வந்து தஞ்சாவூர் வழியாக போகலான்னு தான் நினச்சேன். பஸ்ஸே ஏறி கும்பகோணம் வரைக்கும் போயிட்டேன். அப்புறமா கும்பகோணத்துக்கு அப்புறம் தான் சரி முடிவு பண்ணி எனக்கு எப்படியாச்சும் எடுக்கிறோம்டா விளாக் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்துலேருந்து திரும்ப சிதம்பரம் வந்து அதுக்கப்புறமா வந்தேன் நான். இந்த லைனில் ஒன்று ட்ரெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், பேசஞ்சர் ட்ரெயின்ஸை. மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, ஈவினிங் ஒன்று. அதே மாதிரி காரைக்குடியிலேருந்து மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, ஈவினிங் ஒன்று. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு எந்த ட்ரெயினில் சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்றே இருக்கிறனால தான் ப்ராப்ளமே. திருத்துறைப்பூண்டியிலேருந்து ஆன் டைமில் 7:08க்கு கிளம்பியாச்சு. இங்கே திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து 2 லைன் பிரியுது. ஒன்று அகஸ்தியம்பள்ளி லைனு, இன்னொன்று காரைக்குடி லைனு. இப்போ நம்ம காரைக்குடி லைனில் ரைட் சைடு டைவர்ட் ஆகிட்டோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. அன்றைக்கி February 8 அன்றைக்கி இது வரைக்கும் தான் அந்த போல்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் போல்ஸே இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ வந்து இதை தாண்டியுமே வந்து போல்ஸ் இருக்குது. அப்போ வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போக பார்க்கலாம். திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறமா எல்லா இடத்துலையுமே போல்ஸ் ஊனியிருக்காங்க மக்களே. இப்போ வந்து ட்ரெயின் 110 km/h போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியல, நல்லா கான்சன்ட்ரேஷனோட பாருங்கள். ஒவ்வொரு போல்ஸாக வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டிக்கு அடுத்து இருக்க தில்லைவிழாமுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் கைஸ். இங்கேருந்து முன்னாடி போல்ஸே இல்லாமல் தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் காங்கிரீட்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ வந்து போல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இனிமேல் ஒயரிங் மட்டும் தான் பெண்டிங்கு. வாங்க அடுத்து தில்லைவிழாக்கம் ஸ்டேஷனுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன விழாக்குன்னு நான் February 8 அன்றைக்கி பார்க்கும்போது தில்லைவிழாக்கம் ஸ்டேஷனில் குழி நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தில்லைவிழாக்கம் ஸ்டேஷன் 2 பிளாட்ஃபார்ம் உள்ள பெரிய ஸ்டேஷன் தான் கைஸ். அங்கே நம்ம பார்த்தோம்ல திருநெல்லிக்காவல்னு ஒரு ஸ்டேஷன், திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி ஸ்டேஷனில். அதே மாதிரி இங்கே திருத்துறைப்பூண்டியிலேருந்து அதிரம்பட்டினம் வரைக்கும் நடுவில் உள்ள ஸ்டேஷனில் இதுதான் பெரிய ஸ்டேஷன். ஒரு 4 நிமிஷம் டிலேவோட 7:23க்கு நம்ம தில்லைவிழாக்கம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். ஏன் 4 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா, திருத்துறைப்பூண்டியிலேருந்து அறந்தாங்கி வரைக்குமே ரொம்ப டைம் கம்மியாக தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த திருத்துறைப்பூண்டி டு தில்லைவிழாக்கம் வந்து 15 கிலோமீட்டர்ஸு. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க டைம் 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் போக பிக்கப் பண்ணிடுவாங்க. இங்கே தில்லைவிழாக்கம் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இங்கே குழி மட்டும்தான் நோண்டி வச்சுருக்காங்க. இன்னும் போல்ஸ் வந்து வைக்கலை. ஸ்டேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் ஊனி வச்சுருக்காங்க. ஸ்டேஷனுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணல. இங்கே வந்து குழி மட்டும் தான் நோண்டி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் சிமெண்ட் போட்டு காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறமா தான் போல்ஸ் ஊனுவாங்க. முத்துப்பேட்டை, அதிரம்பட்டினம், பட்டுக்கோட்டையெல்லாம் வந்து போல்ஸ் ஃபிக்ஸிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன். வாங்க பார்க்கலாம். ஆனால் இங்கே தில்லைவிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் போல்ஸ் ஃபிக்ஸிங் ஒர்க்கு ஸ்டேஷனுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டேஷனுக்கு வெளியே முடிச்சிட்டாங்க, உள்ளே ஸ்டார்ட் ஆகலை. செகண்ட் பிளாட்ஃபார்மே பார்த்துட்டேன், அதுலேயுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல.
வந்து நின்று ஒரு நிமிஷம் கூட ஆகலை, செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. 7:24 நம்ம தில்லை விழாத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டேஷன் முத்துப்பேட்டை கைஸ். முத்துப்பேட்டை ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் ஸ்டேஷன் தான். அது லெஃப்ட் சைடு தான் கைஸ் இருக்குது பிளாட்ஃபார்மு. அதனால் வந்து உங்களுக்காக எந்திரிச்சு போயிட்டு கவர் பண்ணுறேன். இப்போவே தூக்கம் சொக்குது கைஸ், சுத்தமாக முடியல, தூக்கமாக வருது. எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு உங்களுக்காக கவர் பண்ணி முடிச்சே ஆகணும் இன்றைக்கி பட்டுக்கோட்டை வரைக்கும். நான் பேரவரணி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன், இருந்தாலும் உங்களுக்கு பட்டுக்கோட்டை வரைக்கும் கிளியராக காமிச்சிட்டேன்னா போதும். அதான் வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 3 தான் பட்டுக்கோட்டை டு காரைக்குடி. அது இன்னும் கம்ப்ளீட்டாக லேட் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் டிலேவோட 7:29க்கு நம்ம முத்துப்பேட்டையை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, முத்துப்பேட்டையில் போல்ஸ் ஃபிக்ஸிங் ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் ஆகி பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இதை சுத்தமாக எதிர்பார்க்கல, ஏன்னா தில்லை விளையாட்டுலேயே கம்ப்ளீட் பண்ணல, இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களான்னு யோசிச்சுக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் இங்கே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒன்று தான் நம்ம திருவாரூர் டு காரைக்குடியிலேருந்து நியூ ட்ரெயின்ஸ் வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்குது. இந்த எலக்ட்ரிஃபிகேஷனை மட்டும் வேகமாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய நியூ ட்ரெயின்ஸை எதிர்பார்க்கலாம். மெயினாக இப்போ ஜூனில் கூட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்களே, தூத்துக்குடி டு தாம்பரம், தாம்பரம் டு தூத்துக்குடி, நம்ம திருவாரூர் டு காரைக்குடி லைன் வழியா. அதுவும் டே டைமில் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெயின் மட்டும் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூ ட்ரெயின் வந்து ஆஃப்டர் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. முத்துப்பேட்டைக்கு அப்புறமும் எல்லா இடத்துலையுமே போல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஸ்டேஷனுக்குள்ளே போல்ஸ் ஃபிக்ஸிங் ஒர்க்கு வேகமாக முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒயரிங் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு வந்துடுவாங்க வேகமாக. நல்ல வேலை மக்களே, நான் February 8 அன்றைக்கி பண்ண விளாகில் ஏமாந்து போன மாதிரி இந்த வாட்டி ஏமாந்து போகலை. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விளாக் அந்த விளாக் இருக்குது. ஏன்னா அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் உங்களுக்கு கிளியராக காமிச்சிட்டேன் ஓரளவுக்கு. நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து மண்ணை எக்ஸ்பிரஸில் வந்து இந்த திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரை கஷ்டப்பட்டு பிடிச்சி வந்ததுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எல்லா ஒர்க்குமே நல்லா ப்ராப்பராக போயிட்டுருக்குது. இப்போ நம்ம அதிராம்பட்டினம் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் கைஸ். இப்போ தான் கைஸ் நான் சொன்ன மெயின் பிக்சர் இருக்குது. அதிராம்பட்டினம் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அப்டேட். வாங்க ஸ்டேஷன் கிட்டே வரட்டும், அழகாக காமிக்கிற மாதிரி. நம்ம அதிராம்பட்டினமும் 2 பிளாட்ஃபார்ம் உள்ள பெரிய ஸ்டேஷன் தான். இப்போ நம்ம லூப் எடுத்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ராக போகிறோம். உள்ளே என்ட்ராகும்போது பார்த்துக்கிட்டே இருங்க, இப்போ தான் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் வந்து தெரியும். இதுதான் கைஸ் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்ம். ஒரு 6 நிமிஷம் டிலேவோட 7:43க்கு நம்ம அதிராம்பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். இங்கே இன்னும் சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக இன்னும் டைல்ஸ் எல்லாம் போடல. இருந்தாலும் இப்போ இது வரைக்கும் முடிச்சதே பெரிய விஷயந்தான். இங்கே ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அதுலேருந்து தான் முன்னாடி பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, அது வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்த அதிராம்பட்டினம் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் 24 கோச்சஸில் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஃபுல்லாக நிற்க முடியும். அதாவது பிளாட்ஃபார்முக்குள்ளே ஃபுல் ட்ரெயினில் நிற்க முடியும், எந்த ஒரு கோச்சும் வெளியே போகாது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ட்ரெயினில் ஏறுறதும் இறங்குறதும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத் ஆயிரும், மக்களுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வரைக்கும் மக்கள் அண்டர்சவுண்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினாங்க தெரியுமா? அந்த கீழே புல்லெல்லாம் இருக்கும்ல, அங்கேருந்து தான் ஏறினாங்க. மேலே படியில் கால் வச்சு ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்காகவே 1 நிமிஷம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நிப்பாட்டி தான் போனாங்க. இங்கே அதிராம்பட்டினம் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் தில்லை விழாங்க மாதிரியே தான். இங்கேருந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே போல்ஸ் ஃபிக்ஸிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகலை. ஒரு 7 நிமிஷம் டிலேவோட 7:45க்கு நம்ம அதிராம்பட்டினத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கே அதிராம்பட்டினமில் பிளாட்ஃபார்முக்குள்ளே போல்ஸ் ஃபிக்ஸிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகலை. பிளாட்ஃபார்முக்கு வெளியே தான் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. முன்னாடியும் பின்னாடியும் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. பிளாட்ஃபார்முக்குள்ளே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகும்னு நினைக்கிறேன். முத்துப்பேட்டையில் பிளாட்ஃபார்முக்குள்ளேயும் சேர்த்தே முடிச்சிட்டாங்க. பட்டுக்கோட்டையிலையும் பிளாட்ஃபார்முக்குள்ளே முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கடுத்து பட்டுக்கோட்டை தான்.
இங்கே பார்த்தீங்களா, இப்போ அதிராம்பட்டினம் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கேயுமே வந்து போல்ஸ் வந்து ஃபுல்லாக ஊனி வச்சுருக்காங்க. பிளாட்ஃபார்முக்குள்ளே தான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, வெளியே வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா பிளாட்ஃபார்முக்குள்ளே பண்ணுறத விட வெளியே பண்ணுறது ஈஸி. உள்ளே வந்து நோண்டி காங்கிரீட் போட்டு அதே அளவுக்கு சமமாக வச்சு வந்து கரெக்டாக பண்ணணும். அது கொஞ்சம் லேட் ஆகும். இதுன்னா வந்து வேகமாக பண்ணி முடிச்சுருவாங்க. ஒரு வேளை இப்படி முடிவு பண்ணியிருக்காங்க போல், ஃபஸ்ட்டு வெளியே ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்முக்குள்ளே முடிப்பாங்களான்னு தெரியல. இந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு அதிராம்பட்டினமில் இப்போ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செகண்டில் இன்னும் பண்ணல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே முடியல, அதுக்கப்புறமா தான் செகண்டில் பண்ணுவாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பராகவும் ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு. அதை நினச்சாலே வந்து ஹாப்பியாக இருக்குது. இந்த திருவாரூர் டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து மார்ச் 2026 வந்து கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒர்க்கு கொஞ்சம் வேகமாக தாங்க போயிட்டுருக்கு. அதனால் அதுக்கு முன்னாடியோட கம்ப்ளீட் ஆனாலும் ஆயிரும். அப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னும் நல்லது தான். ஒரு சில இடத்துல எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸை வந்து சில இடத்துல ரைட் சைடு ஊனியிருக்காங்க, ஒரு சில இடத்துல லெஃப்ட் சைடு ஊனியிருக்காங்க. எந்த இடத்துல வந்து நல்லாயிருக்கோ அந்த இடத்துல பார்த்து பார்த்து ஊனியிருக்காங்க போல். ஒரு சில இடத்துல ரைட் சைடு இருக்குது, ஒரு சில இடத்துல லெஃப்ட் சைடு இருக்குது. இப்போ இல்லாதனால இப்போ வந்து இந்த இடத்துல ஊனன்னு நினைக்காதீங்க, இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஊனியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்களா, போல்ஸ் ரைட் சைடு இருக்குது. எந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வந்து ஊனியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ பட்டுக்கோட்டை கிட்ட வந்துட்டோம். வாங்க இப்போ பட்டுக்கோட்டைக்குள்ளே என்ட்ராகும்போது பார்க்கலாம். மக்களே, பட்டுக்கோட்டையிலையுமே போல்ஸ் ஃபிக்ஸிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். பிளாட்ஃபார்முக்குள்ளேயுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். ஒரு சில இடத்துல மட்டும்தான் இப்போ பிளாட்ஃபார்முக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து கம்மிங் சூன் நியூ ட்ரெயின்ஸ் நிறைய ஆப்ரேட் ஆக போகுது. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட 7:53 நம்ம பட்டுக்கோட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் பார்த்தோம்னா கைஸ், அந்த மாதிரி போல்ஸ் தான் இதெல்லாம். இந்த மாதிரி உள்ள பெரிய போல்ஸ் எல்லாமே வந்து கனெக்டிங் போல்ஸ் தான். இந்த 4 பிளாட்ஃபார்முக்கும் ஒரே லைனில் வச்சு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போல்ஸ் தான் இதெல்லாம். பிளாட்ஃபார்ம் 1ல் ஒன்று ஊனிட்டு அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம் 3 and 4 எல்லாத்துலேயுமே ஊனிட்டு ஒன்றா கனெக்ட் பண்ணி விடுவாங்க. நம்ம தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை நியூ ரயில்வே லைன், அப்புறம் பட்டுக்கோட்டை டு மன்னார்குடி நியூ ரயில்வே லைன், இந்த 2 லைனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பட்டுக்கோட்டை வந்து ஜங்ஷனாக மாறிடும். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் 4 and 5 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நிறைய இடம் இருக்குது, பின்னாடி வேணால் அப்புறமா அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அவ்வளோ இடம் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 6 வரைக்கும் கூட போடலாம், அந்தளவுக்கு இருக்குது. மேக்ஸிமம் இந்த பிளாட்ஃபார்ம் 5 வரைக்கும் கட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட்டுக்கோட்டையில் பிட் லைன் கட்டுறதுக்குமே வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பட்டுக்கோட்டையில் எப்போவுமே இந்த காரைக்குடி பேசஞ்சருக்கு நிறைய கூட்டம் ஏறும் கைஸ். பட்டுக்கோட்டையை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இடம் பிடிக்கிறதா இருந்தால் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி மிஞ்சி போனால் முத்துப்பேட்டைக்குள்ளே இடம் பிடிச்சாதான். அதே 5 மினிட்ஸ் டிலேவோட 7:55 நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு கைஸ். இதுக்கடுத்து ஷாப்பிங் ஒட்டங்காடு. இங்கே பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு போல்ஸ் ஊனியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
நான் இன்றைக்கி காரைக்குடி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணல கைஸ். ஏன்னா இன்றைக்கி செம்ம டயர்டாக இருக்குது, வீட்டில் போயிட்டு தூங்கணும். அடுத்த விளாகில் ஃபுல்லாக காரைக்குடி வரைக்கும் கன்ஃபார்மாக ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் நான் டிக்கெட் எடுத்தது வந்து காரைக்குடி வரைக்கும் தான் எடுத்தேன். அப்படி சப்போஸ் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் செம்ம டயர்டாகிடுச்சு, ஃபுல்லாக தூக்கமாக வருது, அதனால் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணல. இப்போ அடுத்து ஒட்டங்காடு ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான், நம்ம பேராவூரணி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ எல்லா ட்ரெயினுக்கும் வந்து டிக்கெட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரெயினுக்குமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. முன்னாடி திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு 25 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி நான் டிக்கெட் எடுத்தப்போ 45 ரூபா சொன்னாங்க. 20 ருபீஸ் டோட்டல் ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் 150 கிலோமீட்டர் கவர் பண்ணுற பேசஞ்சர்லாம். இதுக்கு வந்து டிக்கெட் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, 500 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்ஸுக்கு மட்டும்தான் அண்டர்சோட ஃபேரை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரெயின் வெறும் 150 கிலோமீட்டர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணது, இதுக்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் நினச்ச மாதிரியே திருச்சிராப்பள்ளியிலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் உங்களுக்கு கிளியராக காமிச்சாச்சு. இதுக்கடுத்து ஒட்டங்காடு பேராவூரணியும் காமிக்கிறேன். இருந்தாலும் இங்கே பட்டுக்கோட்டை வரைக்கும் ஃபுல்லாக காமிச்சது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. என்னோடய அப்டேட்டுக்காக எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அடுத்த வாரம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு கடுப்பாக இருக்கும், இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட்டாக இருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நான் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் விளாக் பண்ணுறேன். என்னோடய அடுத்த எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் விளாக் வந்து இன்னொரு 5 months கழித்து பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ 5 months கழித்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு நமக்கு தெரியுதில்ல. அடிக்கடி பண்ணோன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 6 நிமிஷம் டிலேயோட 8:05க்கு நம்ம ஒட்டங்காடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். எனக்கு இந்த ஒட்டங்காடு ஸ்டேஷனை ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னா இந்த ஸ்டேஷன் குட்டியாகவும் அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதோட மரங்களெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிறது இன்னுமே அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்களா, இங்கேயும் ஒட்டங்காடுலேயுமே குழி நோண்டிட்டாங்க. ஓகே, இங்கேயுமே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ்லாம் இங்கே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இங்கே காங்கிரீட் போட்டு இங்கேயுமே அதே மாதிரி ஊனி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் கைஸ் ஒயரிங் பண்ணுவாங்க. அதே 6 நிமிஷம் டிலேயோட 8:06க்கு நம்ம ஒட்டங்காட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கடுத்த ஸ்டேஷன் நம்ம பேராவூரணி தான் கைஸ். வாங்க அடுத்து பேராவூரணியில் பார்க்கலாம். இங்கே ஒட்டங்காடு ஸ்டேஷனுக்கு அப்புறம் எந்த போல்ஸும் ஊனலை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி டு பட்டுக்கோட்டை வரைக்கும் வித் ஒயரிங்கோடு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஃபேஸ் 3 பட்டுக்கோட்டை டு காரைக்குடி இங்கே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், வாங்க அடுத்து பேராவூரணியில் பார்க்கலாம். இன்னொன்று அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று பார்த்தேன் கைஸ். கீழே காங்கிரீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இனிமேல் போல்ஸை மட்டும் கொண்டு வந்து அழகாக வெளியே வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க வேகமாக. சூப்பர் மக்களே, நான் எதிர்பார்த்து வந்ததை விட நிறைய வேலை நடந்திருக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இந்த விளாக் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இவ்வளோ கிளியராக நம்ம காமிச்சிருக்கோம் அப்படின்னு. நீங்களும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா, அதனால தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விளாக் கொடுக்கணுன்னு தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த பேராவணியில் பார்ப்போம். நம்ம பேராவூரணிக்குள்ளே என்ட்ராக போகிற மக்களே. எனக்கு இன்றைக்கி ஜர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
திருவாரூர் டு பேராவூர் இந்த ஜர்னி எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. ஆனால் மன்னை எக்ஸ்பிரஸில் தான் சிதம்பரத்துலேருந்து திருவாரூர் வரதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏற்கனவே தூக்கம் இல்லாமல் டயர்டாக தான் இருந்தேன், இன்னும் அதை விட டயர்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு இன்றைக்கி. மேலே சீட்டில் உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு வந்திருந்தால் கூட நமக்கு அந்தளவுக்கு டயர்டு தெரிஞ்சிருக்காது. கீழே உட்காந்து கஷ்டப்பட்டு வந்ததுனால தான், தூக்கம் இல்லாமல் வந்ததுனால தான் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அடுத்த டைம்லாம் ரிசர்வேஷன் பண்ணிட வேண்டியதான். ஒரு 4 மினிட்ஸ் டிலேவோட 8:13க்கு நம்ம பேராவூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் guys. எனக்கு இந்த ஜர்னி இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எலக்ட்ரிஃபிகேஷனில் சேனல் ஏதாச்சும் புதுசாக அப்டேட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த விழாக்கில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிடலாம். இந்த காரைக்குடி பேசஞ்சர் பேராவூருக்கு அப்புறம் ஆயங்குடி, அருள்நாயகி, வளரமாணிக்கம், பெரியக்கோட்டை, கண்டனூர் இந்த 5 ஸ்டேஷனுக்கு அப்புறம் காரைக்குடி போய் ரீச் ஆகிடும். எப்படியும் 9:05லேருந்து 9:10க்குள்ளே போய் ரீச் ஆகிடும் guys. அப்பாடா, பின்னாடிக்கு வந்தனால என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெயினை வந்து திருச்சி போகிறதுக்கும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி போக முடியும். ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட 8:15க்கு பேராவூர்லேருந்து கிளம்பிடுச்சு guys. இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி திருச்சி போக முடியும்னு சொல்லியிருந்தாலும் அது எப்படின்னா, இந்த ட்ரெயினை காலையில் 6:25க்கு திருவாரூரில் எடுத்து 9 மணிக்கு வந்து காரைக்குடி போய் ரீச் ஆகிடும். ஆனால் ஷெட்யூல்டு டைம் 9:25. எப்போதுமே வந்து 9:07க்குள்ளே போய் ரீச் ஆகுது. இது 9:07க்கு போனதுக்கப்புறம் நீங்கள் காரைக்குடியிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு 9:35க்கு ஒரு பேசஞ்சர் இருக்குது, காரைக்குடி டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர். அதில் வந்து நீங்கள் கிளம்பி போயிடலாம். அந்த ட்ரெயின் புதுக்கோட்டை வழியாக திருச்சி போயிடும். அந்த ட்ரெயினை காலையில் 9:30க்கு காரைக்குடியிலேருந்து எடுத்து 11:30க்கு வந்து திருச்சிராப்பள்ளி போய் ரீச் ஆகிடுது. ஆனால் திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் சண்டே மட்டும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.